அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கனவு காண்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு விதி இருக்குது. அதாவது அதிகாலையில், அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 3:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே, இந்த நேரத்துக்குள்ளே நாம் காண்கிற கனவு பலிக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான நம்பிக்கை. அது நிறைய பேருடைய நம்பிக்கை வேறு. நிறைய பேர்களுக்கு அது சாத்தியமாகவும் ஆகியிருக்கு. இதை நிறைய பேர் நம்ம சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது இந்த அதிகாலையில் நாம் காணக்கூடிய கனவு நல்ல கனவாக இருந்தால் என்ன செய்யணும், கெட்ட கனவாக இருந்தால் என்ன செய்யணும், அதை பற்றி நிறைய பேர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதை இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் 3:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நாம் காணக்கூடிய நல்ல கனவு அப்படிங்கிறது பலிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்கும். அப்படின்னா அந்த நல்ல கனவை நாம் கண்ட பிறகு தூங்கக்கூடாது, முழிச்சிக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தூங்கவே கூடாது. அதே சமயத்தில் அந்த நம்ம கண்ட அந்த நல்ல கனவை வெளியிலையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கனவு கண்டிப்பாக பலிக்கும். அதே சமயத்தில் அதுவே கெட்ட கனவாக இருந்தால் அது பலிக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம விரும்புவோம். அப்படிங்கும்போது அந்த கெட்ட கனவு பலிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கெட்ட கனவு கண்ட பிறகு நமக்கு முழிப்பு வந்துடும். முழித்த உடனே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு உடனே படுத்து தூங்கிடணும். நம்ம சில தெய்வ நாமங்களை சொல்லிட்டு நல்லா தூங்கிடணும். தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த கனவு பலிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல கனவு கண்டா என்ன செய்யணும், கெட்ட கனவு கண்டா என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி.